கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உங்களை திமுக கூப்பிட்டுருக்காங்களா சார்? என்ன உடன்படிக்கை, என்ன பேச போறீங்க சார்? இந்த வாட்டி என்ன எதிர்வருகிற 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவோடு மிகுந்த நல்லிணக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வாட்டி கடந்த முறை போட்டிட்டா 6 தொகுதிகள் தானா சார், இல்லை இன்னும் கூடுதலான தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கா சார்? இது பேச்சுவார்த்தையின் போது தீர்மானிக்கப்பட வேண்டிய அம்சங்கள். நாங்கள் கூடுதலாக இடம் கேட்க வேண்டும் என்று கருதுகிறோம். எங்கள் வலிமைக்கேற்ற வகையிலே இடங்களை கேட்டு பெறுவது என்பதும் அதே சமயத்தில் தோழமை சிதையாமல் தேசத்தின் நலனை முன்னிறுத்தி இந்த கூட்டணியை பாதுகாப்பது என்கிற 2 மிக முக்கியமான கோணங்களில் எங்கள் பேச்சுவார்த்தை அமையும். கூடுதல் என்றது வந்து இரட்டை இலக்கத்தை நோக்கி இருக்குமா சார்? 3 இலக்கா இருக்கக்கூடாதா? எப்படி சார் எவ்வளோ கேட்கிறதா திட்டம் இருக்கு? எவ்வளோ தொகுதிகள்னு? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையிலே ஒரு கட்சியின் நலனை விட தேசத்தின் நலனை மிக முக்கியமாக கருதி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கூட்டணியும் இருக்கிறது. ஆகவே தேசத்தின் நலன் என்பது சனாதன இருள் விரட்டப்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு திமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அந்த வலுவான கூட்டணிக்குள் ஒரு குடும்ப உறவாக நிச்சயமாக எங்களது கோரிக்கை இருக்கும். இரட்டை இலக்கத்திலே வேண்டும் என்று கேட்பதற்கான எல்லா நியாயங்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த சனாதனம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து கூட்டணி வந்து இப்படி பேசுறதா சொல்றீங்க. ஆனால் ஒருவேளை இப்படி இருக்க சூழ்நிலை திமுக வந்து தேமுதிக வர வந்து சேர்ந்துருக்கு, இன்னும் புதிய கட்சிகள் வந்து சேருது, நீங்கள் கேட்குற இடம் கிடைக்காது. கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிட்டீங்க, இந்த தடவை 5 தொகுதி தான் அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? எங்கள் நிலையை மாண்புமிகு முதல்வர் அறிவார். ஆகவே முதல்வரின் நெருக்கடியை மரியாதைக்குரிய தலைவர் அறிவார். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும். இந்த ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு, அதிக இடத்துல போட்டி அப்படின்றது வந்து திமுக காங்கிரஸ் இடையே பெரிய புயலை கிளப்பி இருக்கு. திமுகவும் காங்கிரஸும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா வந்து தொடர்ந்து பார்க்கப்படுது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் வந்து ஏன் கூட்டாட்சியில் ஏன் இருக்காது அப்படின்னு, சாத்தியம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது முதலமைச்சர் விளக்கணும்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஊடகங்களில் ஊதி பெருக்குகிற சில சாதாரண விஷயங்களில் இதுவும் ஒன்று. காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய தோழர் செல்வ பெருந்தகை உடைய கருத்து திமுகவுக்கு உடன்பாடான கருத்து. திமுகவுடனான நெருக்கத்தை, தோழமை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரபூர்வமான தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த கட்சியில் இருக்கிற ஜனநாயகத்தன்மையின் அடிப்படையிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றதில் விடுதலை சிறுத்தையோட நிலைப்பாடு என்ன சார்? 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுகிறோம். 1 லட்சம் கோடி வெல்ஃபேர் பட்ஜெட். அந்த 1 லட்சம் கோடியில் 20,000 கோடி SC ST என்று சொல்லப்படுகிற விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேர வேண்டும்ங்கிறதா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதுதான் பவர் ஷேர். அந்த பவர் ஷேர் இதுவரை வெறும் சொல்லாக இருந்தது, கனவாக இருந்தது. அதை முதல் முறையாக சட்டமாக்கியது விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்குள் சென்ற பிறகுதான் 2024 டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20,000 கோடியில் 1 பைசாவை கூட டைவெர்ட் பண்ண முடியாது என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே வெகு மக்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பதிலிருந்து தொடங்கி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு நெருக்கடியை தருவது, அதை வெறும் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வதை தவிர்த்து ஒரு பொது சமூகத்தினுடைய மனநிலை, இன்று வரை புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு ஏன் இரும்பு கூண்டு இருக்கிறது என்று யாரும் கேள்வியை எழுப்பவில்லை. இவ்வாறு இரும்பு கூண்டு இருப்பதற்கு பொது சமூகத்தினர்தான் வருத்தப்பட வேண்டும், அவர்கள்தான் குற்ற உணர்வு கொள்ள வேண்டும், அவர்கள்தான் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக வேண்டும். அவ்வாறு புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வது, பட்டியல் சமூகத்திலிருந்து பிறந்தாலும் கூட அனைத்து சமூக மக்களின் பிரச்சனைகளுக்காக, உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எழுச்சி தமிழரை ஒரு தமிழ் சமூகத்தின் தலைவராக உள்வாங்க பக்குவப்படுவது என்பதுதான் அரசியல் பயணத்தை நோக்கி, அதிகார பகிர்வை நோக்கிய உண்மையான முன்னெடுப்புகளாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நோக்கி நாங்கள் மிக வலிமையாக பயணித்துக் கொண்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது அமைச்சரவையில் இடம் அப்படின்னு நீங்க பார்க்கலையா? இல்லை, ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன்.